தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் 38 இடங்களில் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. நாம் தற்போது திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய சமயபுரம் சுங்கச்சாவடி அருகே நின்று கொண்டிருக்கிறோம். தற்போது நம்மிடம் ஒரு ஓட்டுநர் இருக்கிறார். நாம் தற்போது ஒரு கேள்வி எடுக்கலாம். இப்போ சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்திருக்கிறாங்க, வருஷத்துக்கு உயர்த்துறாங்க. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? சுங்கச்சாவடி வருஷம் தான் ஏற்றுறாங்க, தவிர சாலை வசதி இல்லை, லைட் வசதி இல்லை, பாத்ரூம் இல்லை. அன்றைக்கி கூட சாலையில் லைட் வசதி இல்லாதனால ஒரு காரு பஸ்ஸில் இடித்து 3 பேர் சோட்டை எடுக்காங்க. சுங்க கட்டணம் 5 ரூபாய், 10 ரூபா, 300 ரூபாயிலேருந்து வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வருஷம் சுங்கச்சாவடி ஏற்றுறவங்க சாலை வசதி மேம்படுத்தி கொடுக்கணும், கழிப்பிடங்க செஞ்சு கொடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு செஞ்சு கொடுக்கணும். எல்லாம் செஞ்சு கொடுத்து கட்டணம் ஏற்றினாலும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் செய்யாமல் கட்டணம் ஏற்றுறதுனாக்கா அது கஷ்டத்துக்கு தான் ஆளாக்குது. இப்போ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை, டீசல் விலை, காய்கறி விலை, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு இருக்குது. இப்போ இதன் மத்தியில் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்துறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி சமாளிக்கிறீங்க? இது ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகுது. நடுத்தர மக்கள் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது. குடும்பம் நடத்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல லைட்டே கிடையாது. அங்கே வழிப்பறி, சமூக விரோத செயல்கள் ஈடுபடுறாங்க. அதாவது சாலைகளை பராமரிக்க தான் வசூல் பண்ணுறாங்க. இது முறையாக பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை இப்போ முறையாக பராமரிக்கணும். பராமரித்தா தான் சாலை வசதி நல்லாயிருக்கும். ரோடு போடணும், லைட் வசதி செஞ்சு கொடுக்கணும். இந்த லைட் இல்லாதனால தான் எனக்கு இந்த விபத்துக்கு காரணமே. அதெல்லாம் சாலை வசதி நல்லா பண்ணி கொடுக்கணும், லைட்டு பண்ணி கொடுக்கணும், பாத்ரூமு, ரெஸ்ட் ஏரியா எல்லாம் பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் கனரா வாகனம் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிட்டு இருக்கோம். நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம்.